தற்போது ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் நம்மோடு நின்றிருக்காருடன் பேசலாம். திரு வள்ளிநாயகம் வணக்கம். அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு முன்னாள் தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலமைப்பின்படி ஒரு தலைமைச் செயலாளர் அறைக்குள் வருமான வரித்துறை சோதனை நடத்துவதற்கு சட்ட ரீதியான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? அதாவது குற்றம் சாட்டும் ஒரு சொல்லுகின்ற உளறல் தான் சொல்ல முடியும். அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவர் பப்ளிக்ல பேசுறதுனால என்ன குற்றம்னு தெரியாமலே பேசுறது அர்த்தம். போ உரிமை இருக்கா இல்லையாங்கிறது யார் தீர்மானம் பண்ணணும்? நீதிமன்றம் தான் தீர்மானம் பண்ணணும். இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு எல்லாம் பண்ணிருப்பாங்களா? அல்லது நீதிமன்றம் இந்த சூழ்நிலை தெரியாமல பண்ணிருப்பாங்க? சார், சிபிஐ ரெய்டுக்கு there is rules and regulations. They get the permission. Apart from that, they do that. நீ எனக்கு நான் ஹரிச்சந்திரன் எனக்கு ஒண்ணுமே ஏற்படாதுன்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்றதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது, நீதிமன்றம் ஏற்றுக்கூடாது. அது ஒரு தவறான அணுகுமுறை. அதுவும் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு சட்டத்தின் காவலராக, சட்டத்தை பரிபாலிக்கிற காவலராக இருந்த ஒரு சீஃப் செக்ரட்டரி சொல்லக்கூடிய வார்த்தை இது அல்ல. அப்போ ஒரு சட்டத்தை மறந்து பேசுறதா அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. மாநில அரசின் உரிமைகளுக்குள் தலையிடக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி தான் அந்த கான்ஸ்டியூஷனல் அசால்ட்டுங்கிறாரு. இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிறாரு. அவர் சொல்வது போன்று அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு நீங்க பாக்குறீங்களா? சார், சார், இன்கம் டாக்ஸ் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு. மாநிலத்துல சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, இம்யூனிட்டின்னு இருக்கு சார். சட்டத்துல இம்யூனிட்டின்னு இருக்குது. இம்யூனிட்டி என்னன்னா, யாராவது குற்றம் செய்யப்பட்டால், ஒரு சீஃப் மினிஸ்டரோ அல்லது ஒரு சீஃப் செக்ரட்டரி குற்றம் செய்யப்பட்டால் அவருக்கு இம்யூனிட்டி உண்டா கிடையாதா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் கிரிமினல் லால இம்யூனிட்டி கொடுக்கறது ஒரு சிலருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் சட்டப்படி. இவர் ரெய்ட் பண்ணது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், விச் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க மாநிலத்தில் உத்தரவு கேட்கணும், ரெய்ட் பண்ண யார்ட்டையும் பெறணும் தேவையில்லை. சட்டம் தெரிந்தவர்கள் இது எல்லாம் தெரியும். இன்கம் டாக்ஸ் பண்ண பவர் என்ன, வாட் இஸ் த பவர் ஆஃப் ரைடிங் அண்ட் வாட் யூ ஷுட் டு அப்படிங்கிறது சட்டம் படித்து அவரு தெரியணும் சார். அவருக்கே தெரியுமே. சீஃப் செக்ரட்டரி எத்தனை இதை பார்த்துருப்பாரு அவரு. அவர் பேசுறாருன்னா தன்னை காப்பாற்றுறதுக்காக ஏதோ பேசுறாருன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நன்றி திரு வள்ளிநாயகம். சட்டம் தெரியவில்லைன்னு அர்த்தமா, இல்ல சட்டத்தை புரியவில்லை அர்த்தமா? அது அவர் கண் முன்னால எத்தனை நடந்திருக்குது, அதையெல்லாம் தவறுன்னு சொல்றாரு அவரு.